ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரிப் பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் இதுக்கப்புறம் சுவாரஸ்யமாக இருக்க போகிறதில்ல. ஏதோ இருக்கக்கூடிய 4 வாரத்தை அப்படியே ஓட்டிட்டு ஒருத்தனுக்கு கப்பை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல். ஏன்னா எந்த டாஸ்க்கும் வைக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரே போராக அடிக்குது 24/7 பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஃப்ரீஸ் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான முதல் ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் டவுட் வந்துச்சு. ஏன் அப்படின்னா கேப்டன் அப்படிங்கிற ஒரு ஆளே கிடையாது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும். ஸோ ஓகே, இந்த வாரம் அப்படின்னாக்கா ப்ரீஸ் டாஸ்க் இருக்க போகுது அப்படிங்கிறது நிர்ணயம் ஆகி போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் நாளே வரக்கூடிய நபர் யார் தெரியுமா? அதுவும் முதல்ல வரக்கூடிய நபர் யார் தெரியுமா? பூர்ணிமாவோட ஃபேமிலி வராங்க. வந்தோடனே இவங்க போயிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சி அழுகலாம் செஞ்சு பல விஷயங்கள்லாம் சொல்லி பல விஷயங்கள்லாம் கேட்டு எல்லாமே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த மேடம் கொஞ்சம் சொன்னாங்க அப்படின்னாக்கா, அதாவது பூர்ணிமாவோட அம்மா சொன்னாங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து தான் 2வது ஃபேமிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா ஃபேமிலி தான் வராங்க. அப்பாவையும் அம்மாவையும் கட்டி பிடிச்சி முத்தமலையாக கொட்டுறாங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய முரண்பாடுகள் இருக்கும், நிறைய சண்டைகள்லாம் போட்டுப்போம். அவர் சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது, இஸ் எ வெரி ஸ்ட்ராங்கர் காய். அது மட்டும் இல்லாமல் என்னையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் வளர்த்திருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எங்கள் அப்பாவோட நிலைமை என்னன்னு புரியுது, எங்கள் அப்பாவோட அன்பு புரியுது, எங்கள் அப்பாவோட பாசம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா நிறைய இடங்கள் சொல்லியிருக்கிறத பார்த்துருக்க முடியும். ஸோ அதனால் பயங்கர வார்ம் வெல்கமிங்காக அழுதுட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அவங்கள வரவேற்றிருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃபேமிலி. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ் டீமே விக்ரமை இத்தனை காலங்களாக நாமினேஷன்லேயும் வர வைக்காமல், அது மட்டும் இல்லாமல் எலிமினேஷன்லேயே வந்தாலும் கூட இல்லை எதனா ஒரு காரணம் சொல்லி உள்ளே வச்சுருவோம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் பொலைட்டான ஃபேமிலி. விக்ரமை பார்த்தாலே தெரியுது. அண்ட் மெச்சூர்டான ஃபேமிலி அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவங்க அப்பா வந்திருக்காரு, அவங்க தங்கச்சியெல்லாம் கூட வருவாங்க. ஸோ எல்லாம் கட்டி பிடிச்சி அரவணைச்சி செம்மையாக இந்த ப்ரீஸ் டாஸ்க்கை என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரீஸ் டாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி அண்ட் வெளியிலையும் சரி. ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீக் நடத்துகிறாங்களா இல்லை இந்த வீக்கே நடத்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைக்கி 3 பேர் வந்துட்டாங்க, நாளைக்கு ஒரு 3 பேர், வியாழக்கிழமை ஒரு 3 பேர் அப்படின்னா கூட சரியாக போகுது இந்த வாரம் முழுக்கவே. ஸோ இதனால் தொடர்ந்து மேபி நெக்ஸ்ட் வீக் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன், 13வது வாரம். ஸோ அதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த ப்ரீஸ் டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இம்ப்ரெசிவாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா. until then bye from உதய். நன்றி, வணக்கம்.